ஒரு மனுஷன் எதையாவது செய்யலான்னா, காலுக்கு இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கு. சும்மா உட்காந்துட்டு ஃபோன்ல வீடியோல எதையாவது பார்த்துட்டு, அதே மாரி செஞ்சு சாப்பிடணும்னு ட்ரை பண்ண வேண்டியது. இந்த நார்த் இண்டியன் ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையோட மஞ்சக்கரு வச்சு ஒரு கிரேவி மாரி செஞ்சு, அதில எக் ஒயிட்ட துருவி போட்டு எக் புர்ஜி மாரி செஞ்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் செய்வாங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு நம்மளும் செய்யலாமேன்னு அந்த மசாலாவெல்லாம் சூப்பரா செஞ்சுட்டேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த சப்பாத்தில ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ற வரைக்கும் சூப்பரா செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சொதப்பலே நடந்துச்சு. அவங்க பேக் பண்ற மாரி இட்லி பாத்திரத்தில அடியில உப்பு போட்டு பேக் பண்ற மாரி எடுத்திருக்காங்க. நான் என்னடான்னா தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டேன். அது பார்த்தா இட்லி அவியிற மாரி அவிஞ்சு போயி, ஒரு மாரி சொத சொதன்னு ஆயிருச்சு. இனி என்ன பண்ண முடியும்? சாப்பிடுற பொருள வேஸ்ட் பண்ணவா முடியும்? உடனே நம்ம ஸ்டைல்ல அத தோசை கல்லுக்கு மாத்தி, ஒரு கொத்து பரோட்டா மாரி ஒரு கொத்து சப்பாத்திய ரெடி பண்ணி, அப்படியே சுட சுட தட்டுக்கு மாத்தி, நம்ம ஊர் கொத்து பரோட்டாவ சட்னியில மிக்ஸ் பண்ற மாரி சப்பாத்திய மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுட்டேன்.